அபிராமி. பாரு, என் வயிறு எரிஞ்சு சொல்ற, பொய் சொன்ன அந்த வாயி புழு புழுத்து நாசமா போயிடும். அவளுக்கு நல்ல சாவே. அம்மா கொஞ்சம் சைலண்டா பேசுமா. எந்த இடத்துல என்ன பேச கொஞ்சம் விவசாய கிடையாது உனக்கு. ஜெயிலுக்குள்ள இருந்துன்னு இப்படி அந்த கலெக்டர் பத்தி தப்பா பேசினா அப்பாலிக்கா என்ன நடக்கும் தெரியுமா உனக்கு? வேலு, என்ன என்னடா பண்ண சொல்ற? தானே தலைய போட்டு இடிச்சுக்கின்னு நம்ம அபிராமி மேல பழி போட்டுக்குத அந்த அம்மா. அதுக்கு என்னடா பைத்தியங்கிட்ட புடிச்சுக்குதா? புத்தி ஒழுங்கா இருந்திருந்தா இந்த மாதிரிலாம் பண்ணுமா அந்த அம்மா? ஏக்கா, அந்த அம்மாவை பத்தி வெளில எல்லாரும் நல்ல விதமா தாங்க பேசுறாங்க. ஆனா அவங்க ஏன்க்கா இப்படி எல்லாம் போய் சொன்னாங்க? ஏக்கா தெரியாம தான் கேக்குறேன். அவங்களுக்கு உண்மையில மட்டும் என்னத்துக்கா தேவையில்லாத கோபம்? நேக்கும் அதான் புரியல வேலு. நான் ஜெயிலே இருக்கணும்னு யாரோ சதி பண்ற. கலெக்டர் அம்மாவும் அது குழந்தையா இருப்பாளோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அபிராமி, நீ சொல்றத பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பயமாகுது. இத பாரு, அந்த கலெக்டர் அம்மாவுக்கு உடம்பு சரியானதும் அவங்க கையில காலில் உளுந்தாவது உன்னை வெளில இட்டாரணும்னு நினைச்சோம். மகமாயி அந்த நினைப்புலையும் மண்ணை வரி போட்டுருச்சு. ஆமாம்மா, நானும் அதே மாதிரி தான் ஏமாந்துட்டேன். கலெக்டர் அம்மா என்னை பார்க்க வந்தப்போ ரொம்ப ஆசையோட எல்லாத்தையும் அவள்கிட்ட சொன்னேன். அவ பொண்ணா இருக்கிறதுனால என்னையும் புரிஞ்சுப்பான்னு நினைச்சேன். ஆனா அவளே என் மேல பழிய போடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. விடமாட்டேன், விடமாட்டேன் அபிராமி. நான் அந்த கலெக்டர் அம்மாவை சும்மா விடவே மாட்டேன். இத பாரு, யார் என்ன சொன்னாலும் சரி, நான் இப்பவே அவங்க வீட்டுக்கு போய் ரெண்டுல உன்னை ஏதானு பாத்துன்னு வந்துக்கிறேன். ஏம்மா சும்மா இருமா. என்ன சொன்ன உனக்கு புரியாதம்மா. நீ கலெக்டர் அம்மா வீட்டுல போய் தகராறு பண்ணிட்டு வந்துருவ. அவங்களுக்கு அக்கா மேல இருக்கும் இன்னும் அதிகமாயிடும். உள்ள இருந்துங்கன்னு ஆள் அனுப்புறியான்னு வேற மாதிரி பெரிய வம்பளை அக்காவை மாட்டி விட்டுருவாங்க. இருக்கிற பிரச்சனை தீக்கிறதுக்கே வழி இல்லம்மா. நீ வேற புச்சா ஏம்மா பிரச்சனையை உருவாக்குற? ஆமாம்மா, இந்த சூழ்நிலையில நம்ம அமைதியா இருக்கிறது தான் நல்லது. அவங்கள பத்தி இனிமே நம்ம பேச வேண்டாம். அம்பிகாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல இல்லக்கா. ஆனா நீ கவலைப்படாதக்கா. போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கிறாங்களோ இல்லையோ, நானும் என் தோஸ்துங்களும் சேர்ந்து எப்படியாவது அம்பிகா பாப்பாவை கண்டுபிடிச்சிருவோம்க்கா. அப்படி அம்பிகா கிடைச்சுட்டா அவளை நம்மாத்துல வச்சுக்க வேண்டாம் வேலு. நம்பிக்கையான வேற யாராத்துலயாவது அவளை ஒப்படைச்சிடும். ஏன் கண்ணு, ஏன் ஏன் அப்படி சொல்லிக்கின? நாங்க பத்திரமா பாத்துக்க மாட்டோம் நினைச்சுக்கினியா? இந்த பாரு, ஒரு தபா தெரியாம தப்பு நடந்து போச்சு. இன்னொரு தபா நாங்க அதே தப்ப செய்வோமா? எங்க மேல நம்பிக்கை இல்லையா கண்ணு? அச்சோ, இல்லம்மா, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டேள். அம்பிகா நம்மாத்துல இருக்கிறது தெரிஞ்சா விசாரணைக்காக அவளை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவா. கோர்ட்ல எல்லார் முன்னாடி அவ உண்மையே சொல்ல வேண்டி வந்துரும். அப்படி அவ சொல்லிட்டான்னா நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடும். என் குடும்ப மானத்தை காப்பாத்தணும்னா அவ மறைவா இருக்கிறது தான் நல்லது. பாத்தியா பாத்தியா, இப்போ கூட அந்த குடும்பத்தை பத்தி தான் கவலைப்படுறிய கண்டி, உன்னை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறியம்மா. என்னை பத்தி யோசிக்கிறதுக்கும் கவலைப்படுறதுக்கும் நீங்க ரெண்டு பேரும் இருக்கேளே. நான் எந்த தப்புமே செய்யலைங்கிறத என் ஆத்துக்காரில இருந்து யாருமே என்ன நம்பல. என் மேல நம்பிக்கை இல்லாம என்ன ஆத்த விட்டு வெளியில அனுப்பிட்டா. ஆனா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீங்க ரெண்டு பேரும் என்ன நம்புறேன். நான் தப்பு செஞ்சிருப்பேனோன்னு என் மேல சந்தேகப்படாம என்ன நடந்திருக்கோன்னு தெரிஞ்சுக்க வந்திருக்கேன். நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைதாமா நேக்கு பலம். அந்த நம்பிக்கை என்னை காப்பாத்தும். தைரியமா போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்கம்மா. அம்பிகாவை பார்த்துக்கோ வேலு. ஓகேக்கா, வரேன்க்கா.
பாத்துமா. மெதுவா மெதுவா உட்காருமா உட்காருமா. அப்படியே பத்திரமா உட்காந்துக்க. நான் போய் ஒரு டீ வாங்கிட்டு வந்துடுறேன். அண்ணே ஒரு டீ போடுண்ணா. இந்தாம்மா இந்தாம்மா குடிமா. யாருப்பா அந்த பொண்ணு? புதுசா இருக்கு, சொந்தமா? இது ரோடோரமா படுத்துருச்சு, ஆ, பசின்னு சொன்னுச்சு, ஆ, அதான் டீ வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். யார் பத்த பிள்ளையே தெரியல. ஆ. வாய் வேற பேச வர மாட்டேங்குது. அடடா பாவம்பா. பார்க்க பாவமா இருந்துச்சு, ஆ. அதான் பசியாத்திக்கிட்டு இருக்கேன். பாப்பா கொடு கொடு கொடு, சாப்பிடுங்க சாப்பிடுங்க கொடு. பார்த்து பொறுமையா சாப்பிடுமா, பொறுமையா சாப்பிடு. இந்தாம்மா டீயை குடிமா. குடி குடிமா, குடி, குடி. குடிச்சிரு 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 குடிச்சிருமா. என்னம்மா என்னம்மா வாந்தி என்னாச்சு? எடுத்துச்சா? ஆ? என்னாச்சு? பாப்பா என்னாச்சும்மா? என்னாச்சு? சொல்லுமா. பாப்பா, என்னாச்சு? அண்ணே அண்ணே உன்ட போன் இருக்கானே? இருக்கு இருக்கு. 108க்கு போன் பண்ணி உடனே ஆம்புலன்ஸ் வர சொல்லுண்ணே. சொல்லுண்ணே. பாப்பா பாப்பா அண்ணே கொஞ்சம் வேகமா பண்ண. ஹலோ, 108 ஆம்புலன்ஸா? ஆமாங்க. எங்க இருந்து பேசுறீங்க? நான் ஆலந்தூர் பார்க்ல இருந்து பேசுறேங்க. இங்க ஒரு பொண்ணு உடம்பு முடியாம படுத்திருக்கு. உடனே வர முடியுமா? சரிங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இதோ வந்துடுறோம். தேங்க்ஸ் சார். என்னாச்சுண்ணே? ஆம்புலன்ஸ் இப்ப வந்துடும். அவங்களே இந்த பொண்ணுகிட்ட விசாரிச்சு சம்பந்தப்பட்டவங்க கிட்ட சேர்த்துருவாங்க. பொண்ணுக்கு நினைவு வந்த உடனே யார் என்னன்னு விசாரிச்சு அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீ கவலைப்படாத. சரிதுண்ணே. சரி. நீ கொஞ்சம் கூட இருந்து ஏத்தி விட்டு போன. ஏத்துறேன்பா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குண்ணே. போயிட்டு வரவா? வா. நான் பாத்துக்கிறேன். மரியாதா நீ தாமா காப்பாத்தணும். சரோஜாமா, சரோஜாமா. யாரு? அடடா வதனனா வாண்ணே. எப்படிங்கற? நல்லா இருக்கறியா? நல்லா இருக்கமா. திடீர்னு நம்ம வீட்டு பக்கம் வந்துங்கறா? ஏமா கந்த வட்டிக்காரன் காபி சாப்பிட வருவான், கடனை வசூல் பண்ணதான் வருவான். ஐயா அண்ணா நீ தப்பா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்ட. எங்க வீட்ல யாரும் வட்டிக்கு கடனே வாங்க மாட்டாங்க. என் மாமியாருக்கு சுத்தமா அது பிடிக்காது. நீ சொன்ன அதே மாமியார் தாமா என்கிட்ட 25,000 ரூபாய் வட்டிக்கு வாங்கியிருக்கு. எது? 25,000 ரூபாவா? என்னால நம்பவே முடியலண்ணே. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்னமா இருக்கு? தேவைன்னு வர்றப்ப மனுஷன் தேடி போற இடம் ரெண்டு இடம் தான். ஒண்ணு கடவுள, இன்னொன்னு வட்டிக்காரன. எங்க உன் மாமியார்? அத பார். வா வரதா. வணக்கண்ணே. என்ன சரோஜாமா, வழக்கமா வட்டிக்கு வாங்குறவ 3 மாசமோ 4 மாசமா கழிச்சுதான் என் மூஞ்சியே மறப்பான். நீ என்னன்னா மாசத்திலே மறந்துட்டிய? ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஒரு முக்கியமான வேலை இருந்தது, அதுலதான் கொஞ்சம். நான் கேள்வி, அப்படி என்ன முக்கியமான அவசரம் சொல்லிட்டு அண்ணன் கிட்ட வட்டிக்கு கடன் வாங்கினா? உன் பாலிசிய விட்டு கொடுக்கற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? அது ஒண்ணு இல்ல வலிகன்னு, வாபாத்துக்கோசரம் பணம் வாங்கினேன். யாருகிட்ட காது குத்துற? நீ பண்ற பெரிய வாபாத்துக்கு 5 ரூபாய் 10 ரூபாவே அதிகம். 25,000 ரூபாய் வாங்குற அளவுக்கு உனக்கு அப்படி என்ன பிரச்சனை? இப்பவே எனக்கு கணக்கு சொல்லு. இங்க பாருங்கம்மா, உங்க குடும்ப பிரச்சனை எல்லாம் நான் போன பின்னாடி வச்சுக்கோங்க. இப்ப என் வட்டி பணத்தை கொடுங்க, நான் போறேன். அது வந்து இந்தாங்கண்ணே. கரெக்டா இருக்குல்ல? சரோஜாமா, அடுத்த முறை நான் தேடி வர மாதிரி வச்சுக்க கூடாது. வரட்டுமா? அம்மா பணம் வாங்கினியே, என்னத்த பண்ண? அத்தை சொல்லு. ஏய், சொன்னாங்கல்ல வியாபாரத்துக்காக வாங்கினேன்னு, அப்புறம் என்ன? நில்லியா நாயா? ஆத்தாலும் புள்ளியமா சேர்ந்து மொய்வத பார்த்தா எனக்கு இன்னுமா டவுட்டாவே கீது. உண்மையா சொல்லுங்க, எதுக்கு 25,000 ரூபாய் வட்டிக்கு பணம் வாங்குனீங்க? நான் முய்கிறீங்க அபிராமிக்காக வாங்குனீங்களா? என்னயா 2 பேரும் பாத்துக்கிறீங்க? அபிராமிக்காக தானே வாங்குனீங்க? ஆமாண்டி, அதுக்கு என்னப்பா? ஐயோ 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 ஐயோ, என்னயா நடக்குது இந்த வீட்டுக்குள்ளார? ஆத்தாலும் புள்ளியமா சேர்ந்து இன்னும் அநியாயம் பண்ணி வச்சுக்கிறீங்க. அந்த அபிராமிக்கும் நமக்கும் எந்த ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. இந்த காலத்துல சொந்த அக்கா தங்கச்சிக்கு எவனும் 10 பைசா வாரி இறக்கவே மாட்டான். எங்கதோ வந்து அந்த அபிராமிக்காக இன்னத்துக்கு வட்டிக்கு பணம் வாங்கி அவளுக்காக செலவு பண்றீங்க. அப்படின்னா உங்களுக்கு
உங்களுக்கு அவங்க மேல அவ்வளவு பாசம்? யோ நல்லா இல்லையா? இது நல்லாவே இல்ல. எந்த வீட்லயும் இந்த அநியாயம் நடக்கவே நடக்காது. என் வயிறறிஞ்சு சொல்றியா? ஆத்தாலும் புள்ளையும் நல்லாவே இருக்க மாட்டீங்க. இந்த வீடு உருப்படாது. ஏய் என்னடி உட்டா ஓவரா பேசுற? உன் அப்பா விட்டு பஞ்சாயத்து செலவு பண்றோம். எங்க தொழில் மேல நம்பிக்கை இருக்குடி. கடன் வாங்கினா அத்தை எப்படி அடைக்குதுன்னு எங்களுக்கு தெரியும்டி. இத கேக்குறதுக்கு எந்த ரைட்ஸ் உனக்கு இல்ல, தெரிஞ்சுக்க. யோ நாயா நாங்கற நான் கேப்பையா? எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. ஏன்னா நானே நீ தாலி கட்டின பொண்டாட்டி. அத்தை சம்பாதிக்கிறது நீ சம்பாதிக்கிறது வச்சுதான் இந்த குடும்பமே நடக்குது. நீ சம்பாதிக்கிறதெல்லாம் எடுத்துட்டு போய் வட்டிக்கு குடுத்துட்டீங்கன்னா அப்புறம் எப்படியா குடும்பம் நடக்கும்? நாளைக்கே நமக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தையை நீ எப்படியா காப்பாத்துவ? ஏச்சி குழந்தைய பெத்து கொடுத்து வக்கல்ல பேர் வைக்க போயிட்டா அதுக்குள்ள. ஏய் ஒரு குழந்தைய பெத்து கொடு, அத்தை எப்படி கரை சேர்க்கறது எனக்கு தெரியும். யோ நல்லா இல்லையா? இது நல்லா இல்ல. இது நான் மட்டும் பேசுறதுனால தானே நீங்க இவ்ளோ ஆடுறீங்க. நான் போய் அண்ணாத்தி இட்டாரேன். அப்புறம் எப்படி பேசுறீங்க நான் பாக்குறேன். அண்ணா அபியாய் பாடா இதானே கத்தினே போய்கினேக்குது. என்னடா இப்படியே அத்தை விடுமா, ஒரு காமெடி அம்மா. அவன் வருஷம் என்ன பண்றான்னு பாத்துக்கிறேன் நானு. சீ நிம்மதியெல்லாம் போச்சு வாழ்க்கையில. இதுங்க ரெண்டு பேரோட மல்லாடி நிக்கிறேனே நானு. ஆத்தா மகமாயே என்ன பண்ண சொல்ற? சொல்லுக்கா. டேய் உனக்கு ஒரு முக்கியமான வேலை வச்சிருக்கேன். சொல்லுக்கா, முடிச்சிடலாம். அபிராமிய பாக்குறதுக்காக வேலு சரோஜான்னு 2 பேர் அடிக்கடி ஜெயிலுக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. யாருக்கு அவங்க? அபிராமிக்கு சென்னையில இருக்கிற ஒரே ஒரு சப்போர்ட். அவளுக்காக வாதாடுறதுக்கு அவங்க தான் ஏதோ லாயர் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ரொம்ப தப்பாச்சே. சொல்லுக்கா, 2 பேரும் சேர்த்து ஒண்ணா குழி வெட்டிடலாமா? அந்த அளவுக்கெல்லாம் போக வேண்டாம். வேலுங்கிறவன் KK நகர் ஏரியால ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கான். அவனை மட்டும் தட்டு, அவங்க அம்மாவும் சேர்ந்து அடங்குவாங்க. வேலுவா? அவன் அட்ரஸ் ஆட்டோ நம்பர் ஏதாவது தெரியுமா? ஏய் என்னடா சின்ன, KK நகர் ஆட்டோ ஓட்டுறவன். இதை வச்சு உன்னால கண்டுபிடிக்க முடியாதா? டோன்ட் வரிக்கா, வேலை முடிஞ்சதுன்னு வச்சுக்கேன். இனிமே அபிராமி பக்கம் யாருமே தலை வச்சு படுக்க மாட்டாங்க. குட். ஆட்டோ டிரைவர் வேலு, KK நகர் ஏரியா. டே சின்ன, வேலுக்கு கேர போடுறா. ஏமா நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடுறேன். அட இருடா வேலை சமையல் ஆயிடுச்சு, தூண்டு போயிடலாம். இல்லம்மா ஒரு ஸ்கூல் சவாரிக்கு பேசுறதுக்கு வர சொல்லிருந்தாங்க, அதான் நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். யோ நல்ல மாட்டுக்கு ஒரு சூடியா. இந்த வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்காதன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிக்கிறேன். உன்னை அடிச்சு கூட விரட்டி இருக்கிறேன். எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த வீட்டு வாசனை தான் நிக்கிறிய. டேய் உனக்கெல்லாம் வெக்கம் மானம் ரோஷம் சூடு சொரணை எதுவுமே கிடையாதா? யோ நித்யா என்ன ரொம்ப ஓவரா பேசுனீங்கற? எங்க அண்ணாத்திய கேக்கிறதுக்கு யாரும் இல்ல நினைச்சியா? இந்த வெல்டிங் வள்ளி கண்ணுங்கறா. அவர் ஒண்ணு தானா வரல, நான் போய் இட்டாந்தேன். டேய் அவ தான் புத்தி கெட்டு போய் கூட்டி வந்தானா, உனக்கு எங்கடா போச்சு அறிவு? போடா வெல்ல. என்னத்துக்குடா நீ ஆத்திரப்பட்டு நிக்கிற? 1000 தான் இருந்தாலும் பழனி உன் மச்சான், அவன் என்னதான் சொல்றான்னு கேள. அதெல்லாம் விடுங்க. மாப்பிள்ள தானே பேசுறேன். எவ்வளவு ஒருத்திக்காக மாப்பிள்ளைய நீங்களும் கஷ்டப்படுறீங்கல்ல, தங்கச்சிக்காக இந்த அவமானத்தெல்லாம் நான் தாங்க மாட்டானோ? டேய் ஏற்கனவே இந்த மேட்டர் பேச வந்தா கிட்ட அடி வாங்கி போனேன், மறந்துட்டேடா. மாப்பிள்ள நீ எவ்வளவு அடி கொடுத்தாலும் என்னால தாங்கிக்க முடியும், வார அடிய உன்னால தாங்கிக்க முடியாது. அபிராமிக்காக ஆட்ட விட்டதே பெரிய தப்பு. அவளுக்காக நீ போய் வட்டிக்கு வாங்கினது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? அவன் ஒரு பெரிய மலைப்பாம்பு. அவனுகிட்ட மாட்டினா தப்பிக்கவே முடியாது. என்ன தங்கச்சி கண்ணத்தை வரதன் யாரு எப்படிப்பட்டவன் எனக்கு நல்லா தெரியும். வாரம் வாரம் அவனுக்கு கொடுக்க வேண்டிய வட்டியை கரெக்டா கொடுத்துட்டா அவன் ஏன் பிரச்சனை பண்ண போறான்? நமக்கெல்லாம் தர்த்தியம் தலைக்கு மேல ஆடுது மாப்பிள்ள. ஒரு வாரம் நம்ம துட்டு கொடுக்கலைன்னா அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். கோபத்துல உங்க அம்மாவுடைய கடையை புடிங்கிட்டா நீ என்ன பண்ணுவ? கடை பிடிக்கிட்டா வாழ்க்கையா போடுமா? ஏய் எங்க உழைப்பு இருக்குடா, அதை வச்சு நாங்க பழிச்சுப்போம். ஒருவேளை கஞ்சி கூட வழி இல்லாம உன் தங்கச்சியை நாங்க ரோட்ல விட்டுற மாட்டோம். ஏமா நான் கிளம்புறேம்மா. மாப்பிள்ள அந்த அபிராமி மேட்ரு போகணே நீ போ. போடா போடா வேலையை பாடுற. யாத்த நீனாச்சும் உன் பிள்ளைக்கு எடுத்து சொல்ல கூடாதா? என் புள்ள காரிட்ட தான் நடந்துக்கிறான்.
உனக்கு தாண்டா வேப்பில அடிக்கணும். உன் தங்கச்சிய பார்க்க வந்தீங்கன்னா என்னம்மா எப்படி இருக்கிறாரு கேட்டுக்கினியா? வீட்டுல குந்திக்கின்னு ஒரு வாய் சோறு துண்ணியா பொத்திக்கின்னு போய்க்கினே இரு. அத்த விட்டுக்கின அது இதுன்னு சொல்லிக்கின்னு இந்த அபிராமி மேட்டர்ல தலையிட கூடாது. ஆமா சொல்லிட்டேன். இங்க பாருங்க. அண்ணாத்தா என்ன மன்னிச்சுக்கோ அண்ணாத்தா. எப்ப பார்த்தாலும் உன்னை அங்கிருந்து இட்டாந்து அவமான பத்தியா அனுப்புறேன். இந்த ஜென்மத்தை திந்தவே திந்தாதுங்க. என் தலையைத்து யாராலையும் மாத்தவே முடியாது. நீ கிளம்பிக்கோ. நான் மாத்தி காட்டுறேன் வள்ளிக்கண்ணு. அவன் கை கால் நல்லாண்டா தானே அந்த அபிராமிக்கு செலவு பண்ணிக்கிட்டு திரியுவேன். அவன் கை காலை ஒடிச்சு போட்டேன்னு வச்சுக்க வீட்லயே படுத்து கிடப்பேன். அப்பதான் ஆத்தாளுக்கும் பிள்ளைக்கும் ஒரு புத்தி வரும். ஐயோ அண்ணா அவசரப்பட்டு அப்படி எதுவும் பண்ணிடாதண்ணே. நீ ஒன்னும் பயப்பட வள்ளிக்கண்ணு. அன்பு சாதிக்காததே அடி உதத சாதிக்கும். அதை செஞ்சுட்டு வந்துரு. இப்ப பாரு நான் யாருன்னு காட்டுறேன். பழனியா யாருன்னு பாத்துரு. ஐயோ கை கால் எடுக்க போறானா?